ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 402வது நாமா ஓம் ஸ்ரீ வித்யா அவித்யா ஸ்வரூபிண்யை நமஹ ஓம் என்பதாம். உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லதே. அபிராமி அந்தாதியின் 27வது பாடல் இது. மிக நுணுக்கமாக விளக்குகிறது 402வது நாமாவை. ஓம் ஸ்ரீ வித்யா அவித்யா ஸ்வரூபிண்யே நமஹ ஓம் என்பதனை. எது அவித்யா? அம்பாளின் அருமை பெருமைகள் தெரியாத நிலை, அதுவே அவித்யா. அந்நிலை எப்படி விலகும்? எப்பொழுது இந்த பிறவி எடுத்ததன் பயனை உணர்வோம்? பட்டர் கூறுகிறார், அநாதி காலமாக நம்முடனே வந்திருக்கும் சம்பந்தத்தினால் ஜீவன் அறியாமை என்னும் அன்னையை உணராதிருத்தல் என்னும் நிலையில் இருக்கும். அந்நிலையிலிருந்து நம்மை மீட்டு அந்த தலைகளை உடைத்து உள்ளம் உருகும்படி அன்பு பெருக்கெடுத்து ஓடும்படி செய்வது அன்னைதான் என்கிறார். இதற்கு தகுந்த வேத வாக்கியங்களையும் லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்தில் நாம் காண்கிறோம். ஆனால் வேத வாக்கியங்கள் சில சமயங்களில் புரிவதில்லை. அன்னையிடம் கேட்டேன், எனக்கு புரியும்படியாக சொல்ல முடியுமா என்றேன். நம்மிடம் ஒட்டி கொண்டிருந்த நெஞ்சத்து அழுக்குகளை, தர்மமில்லாத சிந்தனைகளை அவளது தூய்மையான கருணையால் அருட்புணலால் துடைத்து மனதை தூய்மைப்படுத்துகிறாள். முதலில் அவித்யா என்பது நெஞ்சத்து அழுக்கு என்றால் முழுமையாக நிரம்பி இருக்கும். அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை துடைத்தனை நின் அருட்புணலால் என விளக்கினாள். வித்யா, அதுவும் ஸ்ரீ வித்யா எனும் அன்னையை உணரும் ஞானத்தை அளிப்பவளும் அவள்தான். சுந்தரி யார் செய்வார்கள்? அவளை தவிர மறக்க இயலாது இந்த நாமத்தை. ஓம் ஸ்ரீ வித்யா அவித்யா ஸ்வரூபிண்யை நமஹ ஓம் என சம்பூர்ணமான சரணாகதியை செய்வோம். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.